அப்படியே அங்கே கீழே போய் இதோ இப்போ இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேருந்து இன்னொரு போட்டில் போகிறோம். பின்னாடி பாருங்க குட்டியா ஃபால்ஸு இதோ தெரியுதா பின்னாடி. பாருங்க வரேன்னா வருஷம் வந்துட்டு தானே இருக்கு தண்ணி. கேட்கவா இருங்க கேட்கவாண்ணா இருங்க இருக்கு இல்லைன்னா நான் வியூ பார்த்துட்டு அப்புறமா வரேன். ஜனங்க அதிகமாக இருக்கு. 2 பேர்னா என்ன அதில் நல்லா இருக்கு. போயிட்டுனா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வெயிலுக்கு முன்னாடி வந்துடணும் நீங்கள். ஆமாம் என்ன டைம் ஆகுது வெயில் தான். இப்படி தானே போனோம் மேலே போட்டிங் போகிற இப்படி வியூ பாயிண்டா ஓகே. அங்கே ஆளுங்க இல்லை, நான் சோலோவாக இருக்கிறதுனால ஆளுங்க இல்லை. ஒருத்தவங்க போகிறீங்களான்னு கேட்குறாங்க. அதனால் ஒரு 3 பேர் இருந்தால் அது போட்டிங் கரெக்டாக இருக்கும். கலே தப்பான இடத்துக்கு வந்துருக்கேன். எவ்வளோ பிளாஸ்டிக் தெரியுமா ஐயாப்பா. அந்த இடத்து இது மார்க்கெட்டு கீழே இருக்குது இடம். அதுதான் என்ட்ரின்னு வந்துட்டேன். சரி போகிற இடம் வியூ பாயிண்ட். நான் வந்த இடத்துலையே ரைட்டில் போச்சு தெரியுமா. நான் லெஃப்டில் வந்துட்டேன். அது ரைட்டில் போனால் தான் இடம். ஸோ நான் மார்க்கெட் உள்ள வந்துட்டு ஒகேனக்கலோட வியூவை தேடிட்டுருக்கேன். ஸோ அங்கே இல்லை தப்புன்னு போய் அப்படியே அந்த இடத்துக்கு ஜாயின் ஆகிறோம். குற்றாலம் நான் தான் போயிருக்கேன். காலையிலே வந்துடும். இப்போ அவ்வளோ சீக்கிரம் வந்து கூட இவ்வளோ வெயில் இல்லை. ஈவினிங் வரணும். 2 தான். 750 ரூபா போட்டிங்கு ஒருத்தருக்கு. சரி 700 ரூபா. கூகுள் பேன்னு 50 ரூபா எக்ஸ்ட்ரா. அதனால் வரும்போது கேஷ் வச்சுட்டாங்க. நாங்கள் தான் மெயினாக கேஷ் எதுக்கு வைக்கலன்னா எலெக்ஷன் டைமு அது இது. நாங்கள் சரி 5 வாட்டி பண்ணி இருக்காங்க டோட்டலாக. ஓகே இதுதான் வியூ பாயிண்ட். இதுதான் இதோ இங்கே இருக்கு. குளியல் இடம் அதான் குளிச்சுட்ருக்காங்க. மசாஜ் பண்ணி என்னென்ன பண்ண போகிறாங்க. ஓ மசாஜுக்காகவே அவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. இடம் இல்லை ஆனால் இதுதான் மெயினான இடம். இல்லை தண்ணி அப்படி போய் கீழே இறங்கும்னு நினைக்கிறேன். தண்ணி அப்படி போய் கீழே இறங்கும். அங்கே ஃபால்ஸுக்கு குளிக்கிறதா இருந்தால் எல்லோரும் இங்கேயே தான் குளிக்கணும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. நல்லா இருக்க இடம். வரலாமா? போய் இங்கே குளிச்சுட்டு அப்புறமா பாருங்க. ஃபஸ்ட்டு நான் வியூவை காமிச்சிடலாம் போய். நான் ரைட் எடுத்தேன்னா லெஃப்ட்டு, உள்ளே வந்தால் லெஃப்ட்டு, ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம். லெஃப்ட்டு போய் பார்த்துட்டு அப்புறமா அது மேலே ஏறி போகலாமா? இல்லை இதுதான் கரெக்டான ரூட். பாருங்க ஆடு கருப்பாக
அந்த இதுக்கு பாறைக்கு அதுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லாத மாதிரி உட்காந்துருக்கு. இங்கேருந்து இறங்கி தண்ணி அப்படியே இப்படிக்கா வருது. அப்படியே அங்கே கீழே போய் நம்மளுக்கு ஃபால்ஸாக வருது. டிக்கெட் எவ்வளோண்ணா? 20 ஸ்கேனிங் கேஷ் கேஷ் இல்லைண்ணா. இல்லை உங்ககிட்ட கேஷ் இருந்தால் கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். எவ்வளோ நேரம் ஒரே பொருள் தானே? அல்ல நான் அப்படி சொல்ல, கவர்மெண்ட் அக்கௌண்ட் நான் வாங்க மாட்டேன். எனக்கு பிரச்சனை இருக்குது. நான் அதை சொல்ல, நான் உங்களுக்கு வேணாம் பேசுவீங்க. இல்லை நான் உங்களுக்கு கேஷ் கொடுக்குறேன், கேஷ் கொடுங்க, மறுபடியும் உங்களுக்கு கொடுக்குறேன். கரெக்டாச்சு இல்லை? அதான் சொல்கிறேன். கேமரா ரெக்கார்ட் நீங்கள் வாங்கணும். எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, கேஷ் இருக்கா உங்ககிட்ட? கேஷ் 200 இருக்கா? 100. நான் உங்களுக்கு கூகுள் பே பண்ணுறேன். கொடுக்க முடியுமா? 20 ருபீஸா? நாங்கள் வச்சுக்கல, பெங்களூரில் வந்தோமா. தேங்க்யூ ஸோ மச். வரேன். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ஓகே வாங்கிட்டேன் கேஷு முடிஞ்ச அளவுக்கு. இதோ வந்துவிட்டது 200. ஓகே மக்களே, பிரதர் ஒருத்தர் சொன்னார் பார்த்துச்சுங்க. 200 ருபீஸ் கூகுள் பே பண்ணிட்டு கேஷ் வாங்கிட்டேன். அவருக்கு ஒரு சின்ன ஷூட்டு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இங்கேருந்து பார்த்தா. ஒரு சூப்பராக இருக்கு இடம். வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் வர்றதுக்காகட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அங்கே பாருங்கள், அங்கேயும் குளிச்சிட்ருக்காங்க பசங்க. அங்கே போய் குளிக்கிறாங்க. லோக்கல் என்னன்னு தெரியல. மேபி அங்கே போனால் இன்னும் நல்லாயிருக்கும். சரி எப்படி போகிறது என்னன்னு சரி இப்போ அப்படின்னா அங்கே போய் குளிக்கலாம். பெட்டர் டு கோ. வேறு எங்கேயும் குளிக்க இது இல்லை, இடம் இல்லை. ஸோ அங்கேயே போய் குளிச்சுட்டு சரிங்களா கிளம்பலாம். இந்த ஒகேனக்கெல்லாம் எவ்வளோ படத்தில் பார்த்துருக்கேன் தெரியுமா? இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் வந்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் தான் வரேன். இதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் பேகெல்லாம் வைக்கிறது தான் இங்கே ஒரு யோசனையாக இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். ஸோ முடிச்சாச்சு. அங்கே போய் குளிக்கலாம். குளிக்கணுன்னா பேக் வைக்கிறது தான் பிரச்சனை. பேகு போட்டுன்னு தூங்கும். ஏன்னா உள்ளே எல்லாமே இருக்குது. பார்க்கலாம். அங்கே யாராவது ஒருத்தர் கடிப்பாங்க. ஐயோ கடித்தாலும் கொடுக்க மாட்டேன். உள்ள திங்ஸு இருக்குது பாஸு. திங்ஸு என்னன்னா அந்த மாதிரி எல்லோரையும் நினைக்க முடியாது. ஆனால் இருக்காங்களே இதே மாதிரி ஏதாவது கொடுத்தா வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் பேர். ஸோ வந்துட்டோம். இப்போது இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போனால் அந்த குளிக்கிற இடம். நான் திங்ஸ் வைக்கிறது தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இருந்துச்சுன்னா திங்ஸை வச்சுட்டு குளிக்க போகிறது. இந்த மாதிரி மென்ஸ் பாத் ஏரியா, உமன்ஸ் பாத் ஏரியா செப்பரேட்டோட குட்டு. ஆனால் பேக் வைக்கிறது தான் இப்போது பிரச்சனை. பேக் எங்கே வைக்கிறதுன்னு தெரியும். நான் பேக் எடுத்துன்னு வந்தாலும்
எங்கே வைக்க முடியும்? நான் இங்கே பேக் வைக்க இடம் இருக்காதுல்ல? பேக் வைக்க இடம் இல்லை, அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து இருப்பாங்க. அதெல்லாம் சரியான போகாது. அதுதான் இங்கே வச்சுட்டு. நம்ம கூட ஆண்டு வந்தாலே சொல்லலாம். தண்ணி கம்மியாக இருக்குல்ல? ஆமாம். நானி வருது. ஆமாம் ஆமாம். அதுதான் இல்லை, என் பொண்ணு காமிக்கிறாங்க தெரியும். அப்புறம் குளிச்சாச்சு. டேரெக்டாக போட்டு சரிங்களா? போட்டுக்கிட்ட போய் வந்தாச்சு. போய் டிக்கெட் வாங்கி போட்டிங் போகலாம். என்னன்னா ட்ரெஸ்ஸு வைக்கிற இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் போகும்போதே வீடியோவில் பார்க்கணும், ஒருத்தன் கீழே இருந்து கற்றுவான், ஏய் கேமரா எடுத்துன்னு வர இது என்னமோ ஒரு மாதிரி பண்ணான். டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டு கேமராவில் வச்சு மொபைல் எடுத்துட்டு கீழே போகிறேன், பின்னாடியே சுற்றுறான் அந்த பையன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். எங்கள் வேறு ஒருத்தர் லோக்கல் என்னன்னு தெரியல, பட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க திங்ஸ் வைப்பான்னு. நான் கேமராலாம் வச்சுருந்தேன்ல, அதனால் திங்ஸ் வைப்பான்னு வெயிட் பண்ணாங்க. திங்ஸ் வைக்கலைண்ணா, அதனால் கிளம்பிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், திங்ஸ் எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் பசங்க இருந்தாங்க, பசங்கிட்ட சொல்லி திங்ஸ் அங்கே வச்சுட்டேன். அதனால் பிரச்சனை இல்லை. சரி, டிக்கெட் கிட்டே வந்தாச்சு, டிக்கெட் வாங்கிக்கலாம். கூகுள் பே 50 rupees அதிகம். நான் ஒருத்தன் சிங்கிள் சிங்கிள் குமார். நீங்கள் ஒருத்தர் போனாலும் அவ்வளோதான், 4 பேர் போனாலும் அவ்வளோதான். அது போட்டோட சார்ஜ். ஷேரிங்க்கு இருக்காங்க. கஸ்டமர் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒருத்தர். நீங்கள் எத்தனை பேர்னா? ஷேரிங்கில் போய்டுமா ஒரு போட்டுக்கு? எத்தனை பேர்னா? மக்களே 1500 சிங்கிள் போட் சார்ஜஸ். இல்லைன்னா ஷேரிங் பண்ணிக்கணும் அந்த மாதிரி. அப்போவே வரும்போது 750 ஒருத்தருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம், வேறு வந்தாங்கன்னா ஷேரிங்காக போகலாம். சார் நாங்கள் இருப்பா கூப்பிட்றீங்களா ஷேரிங் வந்தாங்கன்னா? ஓகே ஓகே மக்களே, இங்கேயே உட்காந்துக்கிறேன். யாராவது ஷேரிங் வந்தாங்கன்னா நான் அப்படியே அவங்க கூட போகிறேன். அவ்வளோதான். ஏன்னா 1500 ரூபாய் பெரிய காசுப்பா. 1500 ரூபா. நான் இன்னும் ஒரு 1500 ரூபானா இன்னொரு 2000 கிலோமீட்ரு, நாட் சாரி 2000, இன்னொரு 500 கிலோமீட்டர், 400 எக்ஸ்ட்ரா ஒரு 500 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணுவேன். 1500 ரூபாய் டீசல் அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கணும். போவோம். 1 மணி நேரம் போயிட்டுருக்கோம். ஃபால்ஸை காட்டிட்டு மணல்மேடு போயிட்டு நேராக கொண்டாந்து விட்டுறோம். நீங்கள் எதனா போதுமா? போயிட்டுருக்கோம் மக்களே. இந்த இடத்துல வர முடியாதா? பாருங்க. விட்டுடுவோம். நீங்கள் வந்து நீ நம்பர் இருக்குது இல்லை? நான் நம்பரை பார்த்துருப்போம். 28 தானே நம்பர் இருக்குதான். 28 38 நம்பர் விடுங்க. யார் கூட்டிகிட்டு போனாங்க கணக்கு உண்டு. இதோ இப்போ இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேருந்து இன்னொரு போட்டில் போகிறோம். அப்போ நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னொன்று போயிடுச்சு முன்னே அவங்கள அனுப்பிச்சு விட்டேன். யார் முன்னாடி ஒன்று 126 சூப்பராக இருக்கும் மக்களே. நீங்கள் நம்பர் இந்த நம்பர் வந்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கு. வந்து என்ஜாய் பண்ணலாம். டக்குன்னு வேணாம். இவருக்கு நம்பர் வந்துருச்சு. இறங்குமா இவருக்கு நம்பர் வந்துருச்சு. பாதி ரெடியாக நிற்கிறாங்க. இறங்கிக்காங்க. அப்படியே இறங்கிக்காங்க. அதான் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம் விடு. இறங்க. தண்ணியில் கால வைக்க. அப்படி நீங்கள் வாங்க. தம்பி நீங்கள் வாங்க. சரிங்க, நாங்கள் இறங்கிட்டோம். அங்கே லைனில் நம்பர் வந்துச்சு. வாங்க. இல்லைன்னா கூட பிரச்சனை ஒரு நிமிஷம். ஓகே மக்களே.
வந்து சேர்ந்தாச்சு. ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலருக்கு போய் அங்கே சார் நான் பெங்களூர் சார். சார் அம்மாலாம் ஊட்டி, அப்பா சிக்மங்களூர் கர்நாடகா. அதனால் தமிழ், கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு. நாங்கள் ட்ரிப்பு தான் 20 டேஸாக ட்ரிப்பில் இருக்கோம். கேரளா எனக்கு தமிழ்நாடு. சிங்கிள். கார்லேயே ஃபுல்லாக கிச்சன் எல்லாமே செட்டப் இருக்கும். கார்லேயே தூங்குறது, கார்லேயே அந்த மாதிரி. ஸ்டார்ட் பண்ண பெங்களூர்லேருந்து கேரளா டேரெக்டாக மூணாறு, அங்கெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் போய் இறங்கி எங்கெங்கே வருது அங்கங்கே ஸ்டாப் போட்டு பார்த்து போயிட்டே இருக்கு. அவ்வளோதான், என்ன தோணுது அப்படியே போகிறது. ஓகே கைஸ் பாருங்கள், இது தான். என்னமோ தண்ணி இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ தண்ணி இருக்குது. ஓகே, சம்மர் டைமில் நீங்கள் வரலாம் இந்த சீசன் கூட. இன்னொரு 15-20 டேஸ் மழை ஸ்டார்ட் ஆகிடும், மறுபடியும் மழை வரும். இந்த சைடெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். நான் கர்நாடகாவில் அப்படி தான் 15-20 டேஸில் மழை வந்துடும். இப்போ மறுபடியும் மழைக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ வாங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது எல்லாம். எல்லாமே போட்டு இது அங்கே தெப்பேன்னு சொல்லுவாங்க. இந்த போட்டுக்கு எப்படின்னா என்னென்ன சொல்கிறது, பரிசல்ல இங்கே. ஓகே, இங்கே பரிசல்னு சொல்கிறாங்க, அங்கே தெப்பேன்னு வாங்க. ஓகே, நீங்கள் தனியா? நீங்கள் தனியாக நாங்கள் 3 பேர் தான். நான் தனியாக தான் ஷேரிங்கில் ஷேர் பண்ணி வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும் போட் வரணுமா? இங்கேருந்து நீங்கள் போயிட்டு இறங்கி போட்டு ஏறி பால்சீட்டு போயிட்டு மணமேடு போயிட்டு ரிட்டர்ன் வந்து எவ்வளோ நேரம் 1 hour டைம். இப்படி தான் இந்த ரூட்டில் வந்து கீழே படியில் இறங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். இப்படி இறங்கணுமா? சரி ஓகே. சரி அப்படியே போய் கீழே இறங்குறேன். பாவம் அந்த பிரதர் ஷேர் பண்ணார், இல்லைன்னா நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஷேர் பண்ணதுனால சரி, நான் சொன்னதை தான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் டீசல் போட்டேன்னா another 500 kilometers நான் போகலாம் இல்லையா. இன்னும் வேறு இடத்த பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக போட்டிங் தான் அந்த இடம் ஃபுல்லாக. சரிங்க, நான் கேமராவில் அப்படியே வீடியோ எடுக்கிறேன். அப்போ அங்கே வரைக்கும் ஜூமிங் போவோம். நம்மளுக்கு ஜூமிங் இந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க பாருங்கள். நல்லா தான் இருக்குது இடம். இங்கே தான் இப்போ மேலே இருந்து இறங்கி நான் இப்படி வரணும். இறங்கிட்டேன். இப்போ அவங்க அங்கேருந்து போட் எடுத்துகிட்டு இங்கே வருவாங்க. வந்து நம்மளை இந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ லெட்ஸ் கோ, பார்க்கலாம். வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், வந்துட்டார். இதோ இங்கே தான். இப்படி வரணுமா? அப்படியா? அங்கே தானா? ஓகே. சரி, இங்கே தானா? அதோ அங்கேருந்து போட் எடுத்துகிட்டு வருவார். இப்போ அவர் அங்கேருந்து இப்படி வந்து பாருங்கள் இடம் அப்படியே கேவு, பெரிய கேவு. இதுதான் நம்ம போட்டா தெரியலையே. இப்போ ஒருத்தரோட ரைடு முடிஞ்ச உடனே போட் எடுத்து மேலே போய்ட்றாங்க. மறுபடியும் வேறு இதுன்னா அவங்க போட் எடுத்துகிட்டு வராங்க. அதுதான் கணக்கு. எவ்வளோ ட்ரிப்பு போச்சு அவ்வளோ காசு அவங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். போட்டாச்சு. தண்ணி வந்தப்போ எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. நேற்று தான் வேலையை முடிச்சாங்க. தண்ணியிலேருந்து தான் வழியை ஏறி போகிறேன். ஏறிடலாம். இருக்குல்ல. சார் இப்படி வந்துடுறீங்களா? இல்லை, இங்கே உட்காந்து தான் கரெக்டாக இருக்கேன். எனக்கு பேலன்ஸோ இல்லை, அவர் இப்படி வரட்டும், நாங்கள் வந்துடுறோம். வாங்க வந்துடுவோம். ஓகே, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் சொல்லிக்கேன். அப்படியே உள்ள ஓகே, சரியாச்சு. எங்கள் அந்த போட்டா? ஓ, உங்களுக்கு ஓகே மக்களே, வந்துயாச்சு.
போகிறோம். கேளுங்க எவ்வளோ என்ன பேசியிருக்கிறீங்கன்னு கேளுங்க. அது தகுந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அவ்வளோலாம் பேச மாட்டாங்க. வெயிட் பண்ணி போகிறோம் என்னமான்னு கேட்குறோம். ஆனால் பார்த்துக்கலாம் பாருங்க. இல்லை இங்கே சினி பால்ஸ் தான் விட போகிறாங்க லாஸ்ட்டாக. சிம்பிள் சொல்ல மாட்டோம். அதனால கொஞ்சம் எங்கள் ஃபஸ்ட்டு ஏறணும். விட்டுருங்க இதான் போகிறோம். பிளாஸ்டிக் பாட்டிலாக தண்ணி ரொம்ப அழுக்காக இருக்குங்க. ஆமாம். டெய்லி ஒரு மழை வந்த பிறகு தண்ணி நல்லா ஒன்றும் இல்லை. அதுதான் அது அண்ணன் வந்து இங்கே தனித்தனியாக டீல. ஏன்னா என்னன்னா தனித்தனி டீலாக பேசுகிறேங்க. ஏன்னா இப்போ நீங்கள் யாரு கட்டினா அப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் நீங்கள் இறக்கி விடும் போது அப்புறம் கடைசியில் மூஞ்சி பார்க்க கூடாதில்ல. இருக்கிறது ஓப்பனாக சொல்லிடுறோம். அவங்க நிற்கிறாங்க நமக்காக. தண்ணி அதாட்டு இருக்குங்க. ஐயோ, இந்த தண்ணியை வேற மூஞ்சில் எடுத்துக்கிட்டு. என்ன சொல்கிறாங்க? நீ போட சொன்னானா? ஓ, பின்னாடி பாருங்க குட்டியா ஃபால்ஸு. இதோ தெரியுதா பின்னாடி? இதுதான் அந்த 5 ஃபால்ஸா? ஆமாம் இதான் பயப்படும். ஆ, என்ன ஃபால்ஸு? ஃபைவ் ஃபால்ஸ் 5 ஃபால்ஸ். ஐந்தருவி. ஐந்தறிவு. ஓகே. ஆமாம் 5. ஓ பாருங்க. இந்த ஃபால்ஸுக்குள்ளே தான் நம்ம தூக்கின்னு போக போகிறாங்க. என்ன இடிச்சு இடிச்சு விளையாட்டுருக்கேன். பிஸ்னஸ் ப்ராக்டிஸ். பிஸ்னஸ் ப்ராக்டிஸ். மக்களே நல்லா இருக்குது பாருங்க. அங்கேருந்து இடம் நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை மக்களே, 3 போட்டு போட்டு இடித்து இப்போது டூரிஸ்ட் வெளியே இருந்து வருவாங்கல்ல, அவங்களுக்கு அது ஜாலியாக இருக்கும். லோக்கல் எட்ஸுக்கு அது கடுப்பாக இருக்கும், அவ்வளோதான். ஓ இது நல்லா இருக்கு. இந்த பாருங்கள், இந்த ஃபால்ஸ் பார்க்க நல்லா இருக்கு. இது என்னன்னா இதுக்கு ஏதாவது பேர் இருக்கானா? 4 எல்லாமே சேர்த்து 1 ஐந்தறிவு. ஓகே. ஆ, அங்கே ஒன்று குட்டியாக இருக்கு. ஓகே. ஆக்சுவலி தண்ணி நிறைய வந்து நல்லா இருக்கும். மேலேயும் ஓ சம்மர்ன்றதுனால கை ஸ்மெல்லு தண்ணி அப்படியே நிற்குது இல்லை தண்ணி, அதனால் ஸ்மெல்லு. இந்த சீசன் டைமில் ஜூன் ஜூலையில் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சீசன் 3ல் வரலாம். இங்கே தண்ணி பாருங்கள், அப்படியே ஷாம்பு போட்ட மாதிரி வரும். ஷாம்பு போட்ட மாதிரி. நாங்கள் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். என்ன ஃபாஸ்ட்டாக போனாலும் 1 மணி நேரம் ஆகிட்டு வரும். அப்படி இப்படி ஒரே இடத்துல சுற்றி காமிச்சு 1 hour ஆகிடும். மணலுக்கு போயிட்டு வரணும்ல, மணலுக்கு போயிட்டு தான் ரிட்டர்ன் வருவோம். ஓகே ஓகே. நீ நினைக்கிற மாதிரி அல்ல, எங்கள் குரோக்கடைல் எங்கே இருக்கு? இங்கேருந்து அங்கே பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்டு கிட்டியா? நல்லா இருக்குமா சார்? சும்மா தலைவர் அவரை டிசைட் பண்ணி தலைவர் என்னன்னு சொல்லி கையெடு தண்ணியில கை வைக்காம. கையை வைக்க பிரச்சனை, சைடில் இடிச்சிடும். பார்க்க பிடிச்சிங்களா? வெளிச்சம். அல்ல பாரு, போயிட்டு சுற்றி பார்த்துட்டு மணலில் கொஞ்சம் இறக்கி விட்றேன். ஃபோட்டோ கேட்டால் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் பசங்களாம் விளையாடி குளிக்கிட்டோம். குளிச்சுட்டு இங்கே வந்து சினிபாஸில் ஒரு 1/2 மணி நேரம் விட்றேன். குளிச்சுட்டு போயிருங்க. போட்டுக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க. கம்மியாக கேட்டோம். 1000 ரூபான்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நான் அதையும் சொல்கிறேன். அவர்கிட்ட அந்த எக்ஸ்ட்ரா நாங்கள் இங்கே வரைக்கும் தான் எடுத்தோம். ஃபோட்டோஸ் வந்து 1000 ரூபா சொல்லிட்டாங்க. அதனால தான் 1000 ரூபா சொல்லிக்கிறேன்.
இல்ல வேணாண்ணா நீங்க எடுத்து விட்டுருங்க நான் பிஸ்னஸ் டீலே சரியில்லை மக்கள். போயிட்டு தான் விட்டுருங்க. ஒருத்தர் ஒன்று கூட்டு போய் விட்டுருங்க. நல்லா இருந்துச்சு. நீந்தே போயிடுறேன். நீங்க போயிடுறேன் ஆமாம். அப்புறம் இப்படி சொன்னா நான் என்ன திருச்சிக்காரன் மட்டும் நீவே மாட்டீங்களா? திருச்சியில் இருக்குதா? திருச்சியில் நீவே மாட்டீங்களா? நீங்க தான் ஆகணும். வரேண்ணா வருஷம் வருஷம் வந்துட்டு தானே இருக்குது தண்ணி. ஆமாம் தண்ணி பழுக்குன்னு. இதுல தான் அந்த ரோஜா பாட்டு எடுத்தாங்க. ரோஜா பாட்டு எடுத்தது இதுலனே. இங்கே தான் ரோஜா ரெடம் செல்வா எல்லாம் கிடம் ரோஜால டூயட்டு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டது இந்த இடம் தான். செம்பூர் பூ நம்ம நாச்சி வானமேல அடிமை பண்ணு இளந்தகை இல்லையா அந்த சுடுவாங்களே அதுவா? இல்ல இல்ல ராம் கார்ல ராம்கியா முதலமைச்சர் வந்துட்டாங்க ஒகேனக்கலுக்கு. எம்ஜிஆர் அடிமை பெண் படம் எடுத்துங்க. அடிமை பெண் படம் அலிபாபா 42 நல்லா எடுத்தாங்க. அப்ப எத்தனை வருஷம் அப்ப காவிரியோட ஏஜ் கணக்கு பண்ணிப்பாரு. இவ்வளவு பண்ணம் ஏற்படுத்தி அடிமை பெண் அலிபாபா 42 வருஷம் பக்கம் உங்களுக்கே தெரியாது. தெரியாது. படத்துல பார்த்தா தான் இந்த இடமான்னு தெரியும். தண்ணி இருக்கும். 100 வருது. 70 அடி 80 அடி கீழே கிடையாது, அதுக்கு மேலே தான். ஸோ இப்போது நீங்க குளிக்கிறதுக்கு தான் இங்கே இருந்து ரிட்டர்ன் போகிறோம். வந்த இடத்துக்கு அப்படியே போய் டைம் ஆகிடும் 1 ஹவருக்கு ஆகும். வந்தாச்சு, முடிச்சுட்டு இப்போது மேலே போய் ஃபிஷ்ஷு சாப்பிட்டு அப்படியே காரத்துக்கு இது கிளம்பி ரொம்ப ஸ்டீப்பரா இருக்கு. பக்கத்தில் இருக்க குரோக்கடைல் இதுக்கு போயிட்டு அங்கே இருந்த என்னன்னு பார்க்கலாம். நீ வாங்க. ஓகே வந்தாச்சு. கிளம்பி போகலாம். இப்போ மேலே போய் ஜாக்கெட் எடுத்து வச்சுட்டு அப்படியே போய் மீன் ஏதாவது மாட்டுதா கண்ணுக்கு அது சொல்லி ஃப்ரை பண்ண வச்சு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம். என்னன்றீங்க? ஆ அடா 100 கிலோமீட்டர் முன்னாடி ஆகட்டும், எவ்வளோ தூரம் ஆகட்டும், வாட்டரில் ஆகட்டும், ஏதாவது விசிலடிச்சா இங்கே தான் வந்து தேங்கி நிற்குமா. ஏன்னா இங்கே மட்டும்தான் அது தண்ணி வந்து ஸ்டே ஆகுறதுக்கு இடம் இருக்குது. ஸ்டேனா நிற்கிறது. அதனால என்ன ஆகுது, தண்ணி நின்ன உடனே கலர் மாறுது, பாட்டிலெல்லாம் வந்து நிற்குது, அசிங்கமாக தோணுது, ஸ்மெல்லாக தோணுது. ஸ்மெல்லு வருது ஆக்சுவலி தண்ணி. அதனால் இதே நான் இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குளித்தேன் தண்ணியில், அதான் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு இடத்துல நிற்கிற தண்ணி மட்டும்தான் மெயினாக ஸ்மெல்லாக இருக்கும். இன்னைக்கு எனக்கு லக்கு கிளைமேட் மாறிச்சு, க்ளவுடாக ஆகிடுச்சு. ஆக்சுவலி க்ளவுடாக ஆகுது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக, அதனால கூலாக இருக்குது. நேற்றெல்லாம் வெயில்னா இந்த மாதிரி வெயிலே தாங்க முடியல ஆக்சுவலி. ஸோ வெயிலில் தாங்கிறது தான் வாங்க. பாருங்க அவ்வளோ அழகாக போகுது தண்ணி. வந்து ஒரு ஸ்டாப் கொடுத்தோம், அந்த ஸ்டாப்லேருந்து ஏறணும்ல, அதே மாதிரி தான் இப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்டாப்பு, அந்த ஸ்டாப்லேருந்து மறுபடியும் ஏறணும். என்ன பாருங்கள், அதே போட்டாருப்பா.
மறுபடியும் இங்கேருந்து ஏதோ அங்கே போய் அந்த இடத்துல போய் அங்கேருந்து கிளம்பி போக போகிறோம், அவ்வளோதான். ஆனால் அந்த தண்ணி பக்கத்தில் இருக்கிறது, பீச் பக்கத்தில் இருக்கிறதே ஒரு மாதிரியான சுகம் இல்லை. வாட்டர் தண்ணி அப்படி இருக்குப்பா இந்த இடம். அப்பாப்பா, இது கொஞ்சம் பார்க்க க்ரீனாக இருக்குல்ல, நல்லா இருக்குது. க்ரீனிஷாக இருக்கு பாருங்க, தண்ணி அழகாக இருக்குது. ஒரு நிமிஷம். அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக. கை 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 இது போட்டுக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே. எவ்வளோ கேமரா இது? 70. ஓகே மக்களே, முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து அப்படியே போய் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். அங்கே ஃபிஷ்ஷு ஏதாவது சொல்லி சரியாக வச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். சரியா? ஓகே 12. ஓகே, நாங்கள் இப்போ இங்கே பக்கத்தில் குரோக்கடைல் இது இருக்குது, அது போய் பார்த்தோன்னா குரோக்கடைல் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். சார் வரேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. சரியா? அப்படியே அப்படியே போயிங்க. அந்த கடையில் வரானுங்களா? நீங்களும் வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த டைமுக்குள்ளே பாருங்கள், 12 மணிக்குள்ளே எல்லாம் முடிக்கிற மாதிரி பாருங்கள். நான் கரெக்டாக 9:30 மணி 9:45 வந்தேன். வந்ததுனால குளிக்க முடிஞ்சிச்சு, அதை பார்க்க முடிஞ்சிச்சு, இல்லைன்னா முடிஞ்சிருக்காது. சரியா? இதுக்கு ரொம்ப மீன் சாப்பாடு இப்படியே சாப்பிட்டு போடலாமா பார்த்துட்ருக்கேன். ஆஹா சரி, அது வந்தாச்சு. இங்கேயே சாப்பிட்டு கிளம்புறதா இல்லை உள்ளே போயிட்டு சாப்பிட்லாமா? ஆமாம் ஆமாம். இது எவ்வளோ வரணும் இது சாப்பாடு? சாம்பார், ரசம், மீன் குழம்பு, பொரியல், அப்புறம் 80 ரூபா. வறுவல் மீன் 60 இருக்குது, ஃபுல் மீன் 100 ரூபா இருக்குது. ஜிலேபி. இப்போ போய் நான் ரைஸ் எல்லாம் சமைச்செல்லாம் சாப்பிட முடியாது, ஏன்னா எதுவும் இல்லை. ரைஸ் இருக்குது, கேட்கணும். இந்த வெயிலில் நான் எங்கே நின்னாலும் முடிஞ்சிருக்கேன் சொல்லி, அதனால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே சாப்பிட்டு கிளம்புற மாதிரி இன்றைக்கி பார்க்குறேன். குழம்பு மீன் எதுவும் மீன் குழம்பா? குழம்பு தரேன். மீன் குழம்புல பீஸ் வந்து வேணாம், குழம்பு மட்டும் போடுங்க. நாங்கள் கருவு இது பிடிக்கலாம். அப்புறம் ஃபிஷ் வந்த உடனே லைவாக வருது. லைவ் இல்லை, லைவ் இல்லை, அப்புறமா போடுங்க. ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. நெல்லூர் ட்ராவலர். சரி, இதுதான் ஸ்டார்ட். உங்கள் பேர்? பெரியண்ணன். ஆ, பெரியண்ணன். பெரியண்ணன் வந்து சப்ஸ்கிரைபு ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம இன்ஸ்டாகிராமு யூடியூப்பில். சரிங்களா? நீங்கள் மாஸ்டர் பெரியண்ணன் நீங்கள் வேலை பண்ணுறது ஃபிஷ்ஷுக்கு தான் வெயிட்டிங். ஃபிஷ் வந்துச்சுன்னா பொரியல் பொறிச்சு அவ்வளோ. மக்களே பார்த்தீங்களா? அதோ பஸ்ஸு வீடு. ஓகே ராஜ்.
ஓகே நன்றி, தேங்க்யூ. ஓகே மக்களே, சாப்பிட்டாச்சு. எப்போ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு, வண்டி லாக் ஆச்சா இல்லையா இதே யோசிச்சுருப்பேன். அது எண்டிங் டைமில் தான் யோசிப்பேன். அப்போத்துலேயும் ஜாலியாக இருக்கும்போது யோசிக்கிறேன். லாக் பண்ணிட்டேன், ஆனாலும் ஒரு டவுட்டு, ஐயோ லாக் பண்ணாமல் விட்டேனோ, அதான் ஒரு டவுட்டு. பார்க்கலாம், சடன்னு போய் வந்துட்டான். இல்லை வண்டிங்கெல்லாம் நிறுத்திருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாக்கில் தான் இருக்குப்பா. இதோ இந்த பயத்தை போக்கணும் நான் சீக்கிரமாக. லாக்கில் தான் இருக்குது. கொதிக்குது அப்படி இப்படி இந்த மாதிரி கொதிக்குது. என்ன பண்ணுற, கீழே ஃபேன் இருக்குது, இதையும் வச்சு டிங் 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 வச்சா இதையும் ஆன் பண்ணிட்டு எல்லாம் மிரர் இறக்கி மேலே ரூஃபியூ இறக்கி வண்டி ஆன் பண்ணி ஏசியை போட்டு ஃபுல்லில் வைக்கிறேன். ஓஹோ கொதிக்குது, ரொம்ப கொதிக்குது சீட்டு. ஓகே 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 ஓகே. ஐயோ என்ன சூடுண்ணா, உடம்பெல்லாம் எரியுது. உடம்பெல்லாம் எரியுது வெயிலுக்கு, சூடுக்கு. செம வெயில் பொழக்குது, அப்படியே கொதிக்குது. காவேரி ஆற்றுல குளிச்சு ஒகேனிக்கல்ல போய் குளிச்சு கிளம்பியாச்சு. இப்போது